இப்போது இந்த 3 வகையான ராசிகளையும் ஒருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள 12 பாவங்களையும் இணைத்து எப்படி பலன் காண்பது என்பதை விளக்குகிறேன். 1. முதல் பாவம் லக்னம் சரம் ராசியில் அமைந்தால் தன்மை மாற்றம். செயல்பாடுகள் அதிகம். வாழ்க்கையில் புதுமைகள். லக்னம் ஸ்திர ராசியில் அமைந்தால் உறுதி. உடல்நிலை ஸ்திரம். நிலைத்த குணநலன்கள். லக்னம் உபய ராசியில் அமைந்தால் அறிவு மாறும். பலதரப்பட்ட மனநிலை. பயணம் விருப்பம். 2. இரண்டாம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் பண வருமானம் மாற்றமடையும். பேசும் நடையில் வேறுபாடு. இரண்டாம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் நிலையான செல்வம். உறுதியான குடும்பம். வாசிப்பு திறன். இரண்டாம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் பேசும் திறன் வேறுபடும். பல வாய்ப்புகள் வந்து போகும். 3. மூன்றாம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் முயற்சி மாற்றமடையும். பயணங்கள். மூன்றாம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் உறுதியான செயல்கள். துணிச்சல் நிலைத்தவை. மூன்றாம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் புதிதாக முயற்சிகள் தொடங்குவர். எழுதும் திறன் உயர்வு. 4. நான்காம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் வீட்டில் இடமாற்றம். மனநிலை சுழற்சி. நான்காம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் நிலத்தின்மை குறையாது. சொத்துகள் நிலைத்தவை. நான்காம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் இரட்டை மனநிலை. கல்வியில் சிரமங்கள் அல்லது மாற்றங்கள். 5. ஐந்தாம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் விருப்பங்களில் திடீர் மாற்றங்கள். ஐந்தாம் பாவம் ஸ்திரம். தெளிவான புத்திசாலித்தனம். நெறிமுறையை பின்பற்றும். ஐந்தாம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் பலதரப்பட்ட விருப்பங்கள். இரட்டை சிந்தனை. கற்பனை திறன். 6. ஆறாம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் வேலை மாற்றம். எதிரிகள் மாற்றமடையலாம். ஆறாம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் நிலையான வேலை. உடல் நலம் நிலைத்திருக்கும். ஆறாம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் சேவை உணர்வு. மருத்துவராக வாய்ப்பு. சவால்களை சமாளிக்கும் திறன். 8. எட்டாம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் ஆயுள் மாற்றமடையலாம். சிக்கலான சூழ்நிலைகள். எட்டாம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் நல்ல ஆயுள். மரபு செல்வம் கைக்கிடைக்கும். எட்டாம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் ரகசியம் ஆராயும் மனப்பாங்கு. ஆழமான சிந்தனை. 9. ஒன்பதாம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் அடிக்கடி பயணம். அதிர்ஷ்டம் மாற்றமடையும். ஒன்பதாம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் பாக்கியம் ஸ்திரமாக இருக்கும். நம்பிக்கை உறுதி. ஒன்பதாம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் ஆன்மீக வளர்ச்சி. தத்துவ சிந்தனைகள். 10. பத்தாம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் தொழிலில் மாற்றங்கள். புதிய முயற்சிகள். பத்தாம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் உயர்வு நிலையடையும். நிரந்தர பதவிகள். பத்தாம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் பல வேலை வாய்ப்புகள். இரட்டை வேலையிலும் ஈடுபாடு. 11. பாவம் சரம் ராசியில் அமைந்தால் ஆதாயம் மாற்றமடையும். நண்பர்கள் மாறுபடலாம். 11ஆம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் நலம் வரும். ஆதாயம் உறுதி. 11ஆம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் பல விருப்பங்கள். பல வழிகளால் லாபம். 12ஆம் பாவம் சரம் ராசியில் அமைந்தால் வெளிநாட்டு பயணங்கள். செலவுகள் திடீரென ஏற்படும். 12ஆம் பாவம் ஸ்திரம் ராசியில் அமைந்தால் ஆன்மீக நோக்கம் உறுதி. செலவுகள் கட்டுப்பாடு. 12ஆம் பாவம் உபயம் ராசியில் அமைந்தால் வெளிநாட்டில் வாழ்க்கை. துறவரம் பற்றிய சிந்தனைகள். இந்த தகவல்கள் அந்தந்த பாவங்களில் உள்ள ராசியின் இயல்பை வைத்து பலன்கள் எப்படி மாறுகின்றன என்பதை விளக்கும். நீங்கள் உங்கள் 12 பாவங்கள் எந்த வகை ராசியில் அமைந்துள்ளது என்பதை வைத்து இந்த விவரங்களை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு புரிந்து கொள்ள இந்த தகவல்கள் உதவும்.